ஸ்வேதா லேட் ஆயிடுச்சா? உனக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஞாபகம் இருக்கா? இல்லையா? That was a great day for me. அப்புறம் டெய்லி உன்னை பார்க்க அந்த தெருவுக்கு வருவேன். உன் பின்னாடி அலைஞ்சதுக்கு 4 கம்பெனி அலைஞ்சிருந்தா வேலையாக கிடச்சிருக்கும். கடவுளே, எப்படியாவது பேசிடணும். உங்கள் பேர் என்ன? எக்ஸ்கியூஸ் மீ, தெரியாதவங்க கிட்டலாம் நான் பேர் சொல்றதில்ல. விதியோ தற்செயலோ நம்மளை சேர்க்க வந்தான் ஒரு குடிமகன். பாபா மணி என்னது? என்ன பாபா வாட்ச் இல்லையா? ஏமாண்டா அது. சாரி பாஸ், உங்களா சொல்லவே இல்லை. போங்கடா போங்க, வெறும் 6 மாசம் தான். அதுக்கப்புறம் நீங்களும் என்ன மாதிரி ஸ்வேதா. இப்போ கேட்கும்போது பேர் சொல்ல தெரியாதவங்க கிட்ட பேர் எப்படி சொல்றது? கிருஷ்ணா. பேசணும் ஸ்வேதா, நிறைய பேசணும். அன்னைக்கு நீயும் நானும், நீதான் என்னோட பேசுறேன்னு என்னால் நம்பவே முடியல. அப்புறம் என்ன, ஃப்ரெண்ட்ஸ் தான். மனசில் இருக்கிற லவ்வை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் நைட்டு தூங்க முடியாமல் புரண்டு படுத்துக்கிட்டு 3 மாதம் கனவுலே காலம் தள்ளிட்டேன். அப்புறம் ஒரு நாள் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு உங்ககிட்ட வந்து பேசின நாள் மறக்கவே மாட்டேன். எதுக்கு அவசரமா வர சொன்ன? சாப்பிட்டியா? என்னமோ சொல்லணும்னு சொன்னியே, என்ன? கிளைமேட் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குல்ல? அட பாவி, உச்சி வெயில் மண்டையை பொழக்குது. எதுக்கு மழுப்புற? டைரக்டா விஷயத்துக்கு வா. இப்போ அது கேட்டியே, ரொம்ப நாளா ஒரு விஷயம் சொல்லணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் டைம் டு டெல். நாம் 2 பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த 4 மாதத்தில் நிறைய சேஞ்சஸ், ஐ மீன் எனக்குள்ள. நான் சொல்கிறது எதாவது புரியுதா? புரியல கிருஷ்ணா. எல்கேஜி குழந்தை கூட அது லவ்வான்னு கேட்கும். I'm in love with you. என்ன எதுவும் பேச மாட்டேற? எஸ்னா எஸ்ன்னு சொல்லு, நோனாலும் எஸ்னே சொல்லிடேன். பப்ளிக் பிளேஸாக இருக்கு, அடிக்கிறதா இருந்தா சொல்லிடேன். இதை சொல்றதுக்கு உனக்கு 4 மாசம் ஆச்சா கிருஷ்ணா? I have something for you.
எங்கே நீ நோ சொல்லிவிடுவோன்னு ரொம்ப பயந்துட்டேன். இதை நீ போட்டுப்பியா? ப்ரப்போஸ் பண்ண தெரிஞ்சவனுக்கு இதை போட்டு விட தெரியாதா? ஒரு வருஷம் நல்லா தான் போயிட்டு இருந்தேன் ஸ்வேதா. மன்னிக்கவும், நீங்கள் அழைக்கும் மொபைலை தற்போது தொடர்பு மன்னிக்கவும், நீங்கள் அழைக்கும் மொபைலை தற்போது தொடர்பு கொள்ள இயலாது. சிறிது நேரத்தில் ஏன் ஒரு வாரமாக ஃபோன் எடுக்கல? அப்பாவுக்கு பிஸ்னஸில் ஹெவி லாஸ், வீடு ஜப்தி வரையும் போயிடுச்சு. சூசைட் அட்டெம்ப்ட் வரை ட்ரை பண்ணிட்டாரு. இஸ் ஹி ஆல்ரைட்? அவர் ஆல்ரைட் ஆகுறது நம்ம கையில் தான் இருக்கு. புரியல ஸ்வேதா. எங்கள் வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க கிருஷ்ணா. அதுக்கு நீ என்ன சொன்ன? வாட் யூ வாண்ட் மீ டு சே கிருஷ்ணா? நம்மளை பற்றி சொல்லு, நம்ம லவ் பற்றி சொல்லு. எங்கள் அப்பா செத்துருவாரு கிருஷ்ணா. நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் ஸ்வேதா. டோன்ட் பி ரிடிகுலஸ் கிருஷ்ணா. அவர் எங்க அப்பா. முட்டிவா என்ன சொல்ற நீ? எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒரு பிசினஸ்மேன். அவர் கடன் ஃபுல்லா செட்டில் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அவர் பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? நீ என்ன நினைக்கிற? இதுல நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, மறக்க தான் வேணும். எதை நீ மறக்க சொல்ற? எல்லாத்தையும் தான். ப்ளீஸ், இது ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு. என்னது கெட்ட கனவா? என்னால முடியாது. எனக்கு நீ வேணும், அவ்வளோதான். உங்க அப்பா பத்திலாம் ஐ டோன்ட் கேர். நீ இவ்வளோ செல்ஃபிஷா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எங்க அப்பா சாவு கிடக்குறாருன்ற நீ என்னமோ கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்க. ஏண்டி, இதை நான் உன் கையில ரிங் போடும்போது சொல்லியிருக்கணும். இல்லை இந்த ஒரு வருஷம் உன்னை உருகி உருகி லவ் பண்ணனே, அப்போயா சொல்லியிருக்கணும். இதுதான் என்னோட ஃபைனல் டெசிஷன். Go on with your life. நீயே போயிட்ட, அப்புறம் எனக்கு எது லைஃப்? ரெண்டு வருஷம் எப்படி ஓடி போயிடுச்சு பார்த்தியா ஸ்வேதா? இப்போ நீ என் முன்னாடி. அவனை ஒன்னே ஒன்று கேட்குறேன், நான் என்ன கான்ட்ராக்டில் வரேன்? அக்ரிமெண்ட் எக்ஸ்பயர் ஆனவனை போகிறதுக்கு நிம்மதியாக இருந்தேன்டி. எல்லாத்தையும் ஒரு கனவாக்கிட்டல. காரணம் தப்பாரு. அப்பா சொன்னார். லவ் பண்ணும்போது என்ன உங்கள் அப்பா என்ன மைக்? அது என்ன லவ் பண்ணும்போது எந்த பொண்ணு சீன்லேயே இருக்க மாட்டான். கடைசி கிளைமேக்ஸில் மட்டும் வந்து ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்குறானுங்க. நீங்கள் பாட்டு அமெரிக்கா லண்டன் போய் செட்டில் ஆகிடுவீங்க. ஆனால் நாங்கள் உங்கள் பேரை பச்சை குத்திட்டு ரோட அலையணும்ல. நான் லவ் பண்ணதுக்கு நான் கொடுக்குற கடைசி ட்ரீட், கிஃப்ட் எது வேணாலும் இருக்கட்டும். உன்ன மாதிரி இருக்கிற பொண்ணுங்களை இது மாற்றும். எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இருக்கும். ஆனால் லவ்வை பொறுத்த வரைக்கும் எத்தனை எக்ஸ்ட்ரீம் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அவள் சொன்ன மாதிரி அவள் லண்டன்லேயோ இல்லை யூஎஸ்லேயோ போய் செட்டில் ஆயிருப்பாள். ஆனால் இவன் இங்கே அவளை 29 தடவை கொலை பண்ணிட்டான். அதுக்கு மேலேயே லவ் பண்ணிட்டான். இன்னும் பண்ணிகிட்டே இருப்பான். ஸ்வேதா, லேட் ஆயிடுச்சா?